நவகிரகங்களையே நடுங்க செய்யும் ஆற்றல் கொண்ட சனி பகவானால் ஒருவரை மட்டும் ஏன் கடைசி வரை பிடிக்கவே முடியவில்லை தெரியுமா? ராவணன் தனது ஆணவத்தால் நவகிரகங்கள் அனைவரையும் சிறைபிடித்து அவர்களை தனது சிம்மாசனத்திற்கு செல்லும் படிக்கட்டுகளாக தலைகீழாக கிடத்தி வைத்து துன்புறுத்தினான். சீதையை தேடி இலங்கை சென்ற அனுமன் நவகிரகங்களின் இந்த துயரத்தைக் கண்டு மனமுருகி அவர்களை ராவணனின் பிடியிலிருந்து மீட்டெடுத்தார். தன்னை விடுவித்த அனுமனுக்கு நன்றி சொன்ன சனிபகவான், அனுமனே, நீ எனக்கு உதவி செய்திருந்தாலும் படைப்பின் விதிப்படி நான் உன்னை பிடிக்கும் காலம் வந்துவிட்டது. அதனால் இப்போது உன் தலையில் அமரப்போகிறேன் என்றார். அனுமன் புன்னகையுடன் சம்மதிக்க சனிபகவான் அவர் தலையில் ஏறி அமர்ந்தார். உடனே அனுமன் தனது விஸ்வரூபத்தை எடுத்து பிரம்மாண்டமான மலைகளையும் பாறைகளையும் பெயர்த்து தன் தலையின் மீது வைத்து தாங்கத் தொடங்கினார். அந்த பாறைகளின் பாரம் தாங்க முடியாமல் அடியிலிருந்த சனிபகவான் நசுங்கிப் போனார். வலியால் துடித்த அவர், அனுமனே, தயவு செய்து என்னை விட்டுவிடு. இனி உன்னையோ அல்லது உன்னை உண்மையாக வணங்கும் உனது பக்தர்களையோ நான் எப்போதும் துன்புறுத்த மாட்டேன் என்று வாக்கு கொடுத்து மன்னிப்பு கேட்டார். அன்று முதல் அனுமனை துதிப்பவர்களை சனிதோஷம் அண்டுவதில்லை. ஜெய் ஹனுமான்.